ஐயனார் துணை சீரியல்ல வானதியை பார்க்காம இருக்கவே முடியல நம்ம பாண்டியனுக்கு. அதனால எப்படியாவது போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்றாங்க. சோழனுமே சரிடா நான் இப்போ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க. தெருமுனையில் நின்றுக்கிட்டு எப்படி வீட்டுக்கு போறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் அந்த தெரு பொண்ணு ஒருத்தங்க வரவுமே நம்ம சோழன் போய் பேசுறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அவங்களுக்கு கடலை போட சொல்லியா தரணும். சோழன் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த பொண்ணு ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் மெதுவா ஏங்க உங்களுக்கு இந்த ஏரியா தானான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குமே அந்த பொண்ணு ஆமான்னு சொன்னதுமே அப்போது இந்த வீட்டில் வானதின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணுமே எனக்கு நல்லா தெரியுமே, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, ஒரு லவ் விஷயம், அந்த நிற்கிறாள்ல அது என்னோட தம்பி தான். அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போலுக்கு. என் தம்பிக்கு அவளை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தோணுது. அதான் நீங்கள் கொஞ்சம் வெளியில் கூப்பிடுறீங்களா, அதுவும் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க சரியா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணுமே சரி நான் உங்களுக்காக இதை உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கூட நம்ம சோழன் நான் சிங்கிள் தாங்க, நீங்கள் பயப்பட வேண்டான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணுமே சிரிச்சிட்டே உள்ள வானதிட்ட போய் உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருக்காங்க, வெளியில தான் நிற்கிறாங்க, உங்ககிட்ட பேசணுமோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதி என்னோட ஃப்ரெண்டா, அது யாரு, இங்கே இவ்வளோ தூரம் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா தெருமுனையில் நம்ம பாண்டியனும் சோழனும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த வானதிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. வானதி உடனேவே அவங்க அம்மா கிட்ட அம்மா என்னோட ஃப்ரெண்டு ரேவதி தாம்மா வந்திருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஏண்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேசு யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வானதியுமே சரிம்மா நான் வெளியில் போய் பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துருந்தாங்க. அந்த உதவி பண்ண பொண்ணுக்குமே வானதி நன்றி சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து பாண்டியனை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. பாண்டியனுமே இப்போ வானதியை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வானதி ஓடி வந்த வேகத்தில் பாண்டியனை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிடுதாங்க. எனக்கு உன்னை பார்க்காம இருக்கவே முடியலை, என்னை அடித்து ரொம்பவே தொந்தரவு பண்ணுறாங்க, என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியலை, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசினாலாவது உன் குரலை கேட்டுட்டேவாது இருப்பேன், இப்போ எதுவுமே இல்லாமல் வீட்டில் அடைஞ்சு கிடக்குது, ஏதாவது சூசைட் பண்ணி செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு வானதி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இதை கேட்ட பாண்டியன் லூசு லூசு மாதிரி பேசாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பத்திரமா இரு சரியா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, யாரும் உன்னை அடிக்கலன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க பாண்டியன். என்னதான் வானதி இதுக்கு பதில் சொன்னாலுமே நம்ம பாண்டியனை கட்டிப்பிடிக்கிறத மட்டும் விடவே இல்லை. பாண்டியனுமே இதை அதிர்ச்சியோட ஒரு சந்தோஷத்தோட நம்ம வானதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ரோட்டில் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க அதே நேரம் வானதியோட அண்ணன் அந்த வழியாக வந்துடுதான். வானதி அண்ணே வந்த வேகத்தில் நம்ம வானதியை செமைய கன்னத்தில் அடித்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, ரோட்டில் நின்று இவ்வளோ அசிங்க வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ பாண்டியன் ரொம்பவே கவலைப்படுறாங்க. பாருடா அவளை எப்படி அடித்து இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வானதியுமே பாண்டியனை பார்த்தபடியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வானதியை கூட்டிகிட்டு வந்த வானதி அண்ணன் அவங்க அம்மா கிட்ட அம்மா இவளை தான் வெளியில் விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, நீ எதுக்கு விட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரோ அவன் ஃப்ரெண்டு ரேவதின்னு ஒரு பொண்ணு வந்து தான் சொன்னான், அதனால தான் விட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே பொண்ணா வந்து நிற்கிறது தெருமுனையில் அந்த சோழனும் அவன் தம்பி பாண்டியனும் தான் நிற்கிறாங்க. இவ தான் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கிறா, நீ என்னடானா அப்பாவித்தனமாக இவளை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதியோட அம்மாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. என்கிட்ட போய் சொல்லிட்டு அவனை போய் பார்க்குற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியாடின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்னும் அடிக்கிறாங்க. அப்போ வானதியோட அப்பா சொல்கிறாங்க, நீ அடித்து அவளுக்கு ஏதாவது ஆக போகுது, தயவு செஞ்சு அமைதியாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வானதி கேட்குற மாதிரி தெரியலை. இதை பாருங்க, நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனை தான் நான் லவ் பண்ணுறேன், அவன் தான் எனக்கு எல்லாமேங்கிறத நம்ம வானதி உறுதியாக சொல்கிறாங்க. உடனே வானதி அம்மா சொல்கிறாங்க, நம்ம இப்போ கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருந்திருந்தோம்னா இவ இந்நேரம் அவன் கூட ஓடி போனாலும் போயிருப்பா, அப்போ இந்த ஊரெல்லாம் நம்மளை தான் கை கொட்டி சிரிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளை வீட வர சொல்லுங்க, டே இவளை அந்த ரூமில் போட்டு பூட்டுடா, அப்பந்தான் இவளுக்கு புத்தி வரும், சீக்கிரமாகவே இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதி யோசிக்கிறாங்க, சரி நம்ம இனிமேல் இங்கே இருந்தால் நல்லது கிடையாது, ஏற்கனவே பாண்டியன் கிட்ட பேசக்கூடாதுன்னு ஃபோனை பிடுங்கிட்டாங்க,
இப்போ ரூம்லேயும் போட்டு அடைச்சி எவனாவது வந்தவொடனே அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது நடக்கவே நடக்காது இந்த வானதி கிட்டன்னு நினச்சிக்கிட்டு ரூமில் போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு வெளியில் வராங்க. இப்படி பேக்கோடு வந்த வானதியை பார்த்து அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இப்போ எதுக்கு எங்கே கிளம்புறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் பாண்டியன் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை கேட்ட வானதியோட அம்மா, அடியே இப்படி பெத்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நிற்க, நீ எல்லாம் என்ன பொண்ணுடி? இதோ பார், பெத்தவங்களை எதிர்த்துட்டு போன யாருமே நல்லதா இருந்ததா சரித்திரமே கிடையாது. நீ இப்போ இங்கே இருந்து போறேன்னா நாங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வோன்னு எனக்கே தெரியாதுன்னு 2 பேருமே வழி மறைக்கிறாங்க. நம்ம வானதியோட அண்ணனும் அம்மாவும் சேர்ந்துட்டு, அதுக்கு வானதி இப்போ வழிய விடுறீங்களா இல்லை உங்கள் 2 பேர் மேலேயும் போய் நான் போலீஸில் புகார் பண்ணவா? நான் ஒன்றும் தெரியாத சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு தெரியும் யார் எனக்கு முக்கியங்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நான் பாண்டியனை தேடி போகிறேன், என்னை வழிய விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டு வெளியில் வராங்க. அப்போ வெளியில் தெருவே கூடி வேடிக்கை பார்க்குது வானதி வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வானதியோட அம்மா, இப்படி குடும்ப மானத்தை கெடுக்காதடி, ஒழுங்கா வீட்டுக்குள்ளே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வீட்டில் இருந்தால் நான் பாண்டியன் கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும், நான் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கல, எனக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கு அனுமதிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆனால் அதை கூட உங்களால் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நான் இனிமேல் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி நம்ம ஐயனார் குடும்பத்துக்கே வராங்க. வீட்டுக்கு வந்த வானதியை பார்த்து பாண்டியன், சோழன், சேரன், அதுக்கப்புறம் நிலா, நடேசன் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே வானதி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோழன், நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது தான் சரியாக இருக்கும், உனக்கும் வானதிக்கும் நாளை காலையில் கோயிலில் வச்சு கல்யாணம், அப்படி கல்யாணத்தை முடிச்சுட்டா தான் அவங்க இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க, தயவு செஞ்சு கார்த்திகா விஷயம் மாதிரி இதை இனிமேல் தாமதிக்க போட வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆமாம், சோழன் சொல்கிறது நிஜமாவே நல்லது தான். ஏன்னா வானதி கல்யாணமே ஆகாமல் இங்கே தங்குறது அவ்வளோ நல்லதாக இருக்காது. இதே சீக்கிரமாகவே கல்யாணத்தை நம்ம முடிச்சிட்டோம்னா வானதி இங்கே தங்குறதுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும்னு சேரன்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்குள்ள எல்லா வேலையுமே நடேசன், சேரன், அதுக்கப்புறம் சோழன், பல்லவன் எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க. நிலா வானதியை அலங்கரித்து கூட்டிகிட்டு வராங்க. மறுநாள் காலையில் அவங்க சொன்ன மாதிரியே கல்யாணமும் கோயிலில் வச்சு நல்லபடியாக நடக்குது. கல்யாணம் முடிஞ்சதுமே வானதி சேரனன் எல்லாரையுமே பார்த்து சொல்கிறாங்க, நிஜமாவே நான் எங்கள் வீட்டில் இருந்து இப்படி சொல்லாமல் வந்ததுமே நீங்கள் ஏன் வந்த, எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி என்னை வேணான்னு தான் சொல்லுவீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக யோசித்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே நன்றின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லணுமே, எங்கள் தம்பிக்கு செய்கிறதில்ல நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களை நம்பி நீ வந்துட்டல்லப்பா, உனக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணுவோன்னு நம்ம சேரணும்னு சொல்கிறாங்க. ஐயனார் குடும்பத்தில் வானதியுமே வந்து இணைஞ்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.